ஹலோ கைஸ், நான் பிரதீப். இது ஆட்டோ டீப் தமிழ். இன்றைக்கி நம்ம டிவிஎஸ் என்டார்க் 150யோட மைலேஜ் டெஸ்ட் பண்ண போகிறோம். இதுக்கு நம்ம டேங்க் டு டேங்க் மெத்தட் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ வாங்க போயிட்டு டேங்க் ஃபில் பண்ணலாம். டேங்க் ஃபில் பண்ணுங்கண்ணா. நான் சொன்னோன்னே நிற்கிறேண்ணா. ரொம்ப ஃபில் பண்ணாதீங்க, அந்த உள்ள ஒயிட்டோடு நிற்கும். இப்போ நம்ம டேங்க் ஃபில் பண்ணியாச்சு. ஓடோமீட்டர் ரீடிங் பார்த்தீங்கன்னா 658 கிலோமீட்டர்ஸ். நம்ம இப்போ ட்ரிப்பையே ரீசெட் பண்ணலாம். ட்ரிப்பையே நம்ம ரீசெட் பண்ணியாச்சு இப்போது. ஸோ வாங்க போகலாம். இப்போ நம்ம 15 கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் பண்ணிவிட்டு திரும்ப இதே பங்க்கில் நம்ம பெட்ரோல் ஃபில் பண்ணலாம். ஃபில் பண்ணிவிட்டு எவ்வளோ மைலேஜ் வருதுன்னு சொல்லிட்டு டெஸ்ட் பண்ணலாம். இந்த டெஸ்ட்டை நம்ம ஸ்ட்ரீட் மோடில் தான் பண்ணுறோம், ரேஸ் மோடில் இல்லை. என்னுடைய டிரைவிங் ஸ்டைல் பார்த்திங்கன்னா, நான் அக்ரெசிவ் த்ராட்டல்லாம் கொடுக்க மாட்டேன். ஒரு 40 to 60 ஸ்பீடில் தான் க்ரூஸ் பண்ணுவேன். அந்த 40 to 60 ஸ்பீட் ரீச் பண்ணுறதுக்கும் லீனியர் த்ராட்டல் தான் நான் கொடுப்பேன். அந்த ஸ்பீடை நான் ரீச் பண்ணோன்னே நான் ஒரு ஸ்டெடி ஸ்பீடில் தான் க்ரூஸ் பண்ணுவேன். ஓவர்டேக் பண்ணுறதுக்கு மட்டும் தேவைப்பட்டால் நான் த்ராட்டல் கொஞ்சம் நிறைய கொடுப்பேன். இதுதான் என்னுடைய டிரைவிங் ஸ்டைல். அதே மாதிரி நம்ம டெஸ்ட் பண்ணுற ரோட் பார்த்திங்கன்னா ஹைவே இல்லை, பட் இருந்தாலும் டிராஃபிக்லாம் இருக்காது. ஒரு ஸ்டெடி ஸ்பீடை நம்ம மெயின்டைன் பண்ணலாம். ஸோ இதுதான் என்னுடைய டிரைவிங் ஸ்டைல். ஸோ இந்த ரோட் கண்டிஷனுக்கும் என்னுடைய டிரைவிங் ஸ்டைலுக்கும் என்ன மைலேஜ் வருதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம போகிறப்ப சூரியன் பின்னாடி இருக்குது. அதனால் ஸ்பீடோமீட்டர் ஃபுல்லாக கிளார் அடிக்குது. உங்களால் நான் என்ன ஸ்பீட் மெயின்டைன் பண்ணுறேன்னு தெரியாது. ஸோ அதனால் போகிறப்ப இருக்க கிளிப்ஸ்லாம் கொஞ்சம் கட் பண்ணிடுறேன். திரும்ப வரப்போ இருக்க கிளிப்ஸ் நான் ஃபுல்லாக வைக்கிறேன் இந்த வீடியோவில். ஸோ தட் உங்களுக்கு நான் எந்த மாதிரி ரோட் கண்டிஷனில் இந்த டெஸ்ட்டு பண்ணேன், எவ்வளோ ஸ்பீட் நான் மெயின்டைன் பண்ணேன் இந்த ரைட் ஃபுல்லான்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா வரும் உங்களுடைய ரோட் கண்டிஷனுக்கு, உங்களுடைய டிரைவிங் ஸ்டைலுக்கு என்ன மைலேஜ் இந்த வண்டி கொடுக்குன்னு சொல்லிட்டு. நான் கிளிப்ஸை ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணுறேன் டைம் சேவ் பண்ணுறதுக்காக. இப்போ நம்ம 5 கிலோமீட்டர்ஸ் வந்தாச்சு. இப்போ நம்ம 10 கிலோமீட்டர்ஸ் வந்தாச்சு. இப்போ நம்ம 15 கிலோமீட்டர்ஸ் ரீச் பண்ணியாச்சு. யூ டர்ன் பண்ணிவிட்டு திரும்ப அதே பங்கில் போய்ட்டு நம்ம பெட்ரோல் ஃபில் பண்ணலாம். ரிட்டர்ன் போகிற கிளிப்ஸை நான் ஃபுல்லாக வைக்கிறேன். நீங்கள் ரோட் கண்டிஷனை எவ்வளோ ஸ்பீட் மெயின்டைன் பண்ணணும்னு நீங்கள் பாருங்கள்.
வந்துருச்சு. போயிட்டு ஃபியூல் ஃபில் பண்ணலாம். டேங்க் ஃபில் பண்ணிட்டுண்ணா. டேங்க் ஃபில் அதே நிறுத்துங்கண்ணா. ஃபியூல் ஃபில் பண்ணியாச்சு. நம்ம போயிட்டு இப்போ கால்குலேஷன் பண்ணலாம். ஓடோமீட்டர் ரீடிங் பார்த்தீங்கன்னா 689 கிலோமீட்டர்ஸ். நம்ம ஓட்டியிருக்க டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 30.6 கிலோமீட்டர்ஸ். அதுக்கு நமக்கு பிடிச்சிருக்க ஃபியூல் பார்த்தீங்கன்னா 0.64 லிட்டர்ஸ். இப்போ நம்ம கால்குலேஷன் பண்ணோன்னா 30.6 டிவைடட் பை நம்ம போட்டிருக்க பெட்ரோல் பார்த்தீங்கன்னா 0.64 லிட்டர்ஸ். ஸோ 47.8 கிலோமீட்டர்ஸ் இந்த வண்டி எனக்கு மைலேஜ் தந்திருக்கு. ஆக்சுவலாக இது வந்து 3rd மைலேஜ் டெஸ்ட்டு. ஃபஸ்ட்டு டைம் டெஸ்ட் பண்ணுறப்போ 48 பாயிண்ட் சம்திங் வந்துச்சு. என்னால் நம்பவே முடியல. அதுக்காக திரும்ப ஒரு டைம் டெஸ்ட் பண்ணேன். அப்பயும் 48 பாயிண்ட் சம்திங் தான் எனக்கு கிடைச்சிது. ஸோ ஏதாச்சும் எரர் நடந்திருக்குமோன்னு சொல்லிட்டு இப்போ 3rd டைம் டெஸ்ட் பண்ணுறேன். இப்பயும் அதே மைலேஜ் தான் கிடைக்குது. ஸோ இதுதான் இந்த வண்டியோட ரியல் வேர்ல்ட் மைலேஜ். இது என்னுடைய டிரைவிங் ஸ்டைலுக்கு இப்போ நான் ஓட்டின ரோட் கண்டிஷனுக்கு இந்த மைலேஜ் கிடைச்சிருக்கு. உங்களுடைய ரோட் கண்டிஷன், உங்களுடைய டிரைவிங் ஸ்டைல் பொறுத்து கண்டிப்பாக மைலேஜ் மாறும். கண்டிப்பாக சிட்டி டிராஃபிக்கில் மைலேஜ் ட்ராப் ஆகும். அதே மாதிரி ஸ்ட்ரீட் மோடில் தான் நம்ம டெஸ்ட் பண்ணோம். ரேஸ் மோடில் இன்னும் கொஞ்சம் ட்ராப் ஆகலாம். நீங்கள் அக்ரெசிவ் த்ராட்டில் கொடுக்காம ஸ்டெடி ஸ்பீடை நீங்கள் க்ரூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இந்த மைலேஜ் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ தட்ஸ் இட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். ஆல்ரெடி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாச்சும் ஃபீட்பேக் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோ இம்ப்ரூவ் பண்ண கண்டிப்பாக யூஸ் ஆகும். தேங்க்யூ கைஸ்.